வணக்கம். புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகள் 25 பார்க்கலாம். வங்கிகளின் கடனுக்கு ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% குறைத்து ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். அதன்படி வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி 6%இலிருந்து 5.5% குறைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் நடைபெற்ற நிதிக் கொள்கை சார்ந்த ரிசர்வ் வங்கியின் கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் வீடு, வாகனங்கள் மற்றும் கார்ப்பரேட்டுகளுக்கான வட்டி குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்பார்த்ததை விட அதிகமாக வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்ததாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கும் நிலையில் ரெப்போ வட்டி விகிதம் குறைந்தாலும் மக்களின் கடனுக்கான வட்டியை வங்கிகள் குறைப்பதில்லை என வங்கி ஊழியர் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் ஆர்சிபி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த வழக்கில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆர்சிபி நிர்வாகத்தைச் சேர்ந்த நிக்கில் சோசாலே, சுமந்த் மற்றும் டிஎன்ஏ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த சுனில் மியாத்தியோ, கிரண் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளரான சங்கர் மற்றும் ஜெயராமை கைது செய்ய காவல்துறையினர் சென்றபோது இருவரும் வீட்டில் இல்லாதது தெரியவந்தது. இதற்கிடையே கைது நடவடிக்கையிலிருந்து அவர்களை பாதுகாக்க கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000-ஐ கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் 498 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5364ஆக உயர்ந்திருக்கும் நிலையில் நேற்று ஒரே நாளில் கொரோனாவால் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 2 பேரும், கர்நாடகா, பஞ்சாபில் தலா ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் 8 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக புலிவருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டு மக்கள் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் இந்தி திணிப்பு குறித்து தெளிவான மனநிலையில் இருப்பதாகவும், திமுக ஆட்சியில்தான் வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் திமுக ஆட்சியில் நடக்கும் ரவுடிசத்தையும் திருட்டுக்களையும் உருட்டுகளால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது பற்றி பேசுங்கள் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒரே ஷிப்டில் தேர்வு நடத்த கூடுதல் மையங்களை கண்டறிய வேண்டியிருப்பதாக கூறி ஜூன் 15ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி கோரி தேசிய தேர்வு முகமை மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் போதிய கால அவகாசம் வழங்கியுள்ளதால் மீண்டும் கால அவகாசம் வழங்கப்படாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மின்சார துண்டிப்பு காரணமாக கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தக்கோரி 16 மாணவர்கள் தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கும் நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறி வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நீட் தேர்வு தொடர்பான கெடுபிடிகள் AI எனும் செயற்கை நுண்ணறிவு மீதான மோகம் என இருவேறு காரணங்களால் பொறியியல் படிப்பை தேர்வு செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கலந்தாய்வுக்காக விண்ணப்பித்துள்ளோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 14 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,45,000 என்ற அளவில் இருந்த நிலையில் ஆண்டுதோறும் படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு 2,35,000 பேர் என்ற அளவில் அதிகரித்து நிற்கிறது. பக்ரீத் பண்டிகையொட்டி கோவை குனியமுத்தூரில் ஜாக் கமிட்டி சார்பில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை செய்தனர். புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் ஆடு மாடு பலியிட்டு இறைச்சியை 3 பங்குகளாக பிரித்து நண்பர்கள், உறவினர்கள், ஏழைகளுக்கு கொடுக்கும் நிகழ்வும் நடைபெற்றது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறையில் பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதேபோல நெல்லை மேலப்பாளையத்தில் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர், வணிக வரித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை என பல்வேறு துறைகளில் உள்ள 70 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு வரும் ஜூன் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட்டை www.tnpscexams.in என்ற இணையதளத்தில் தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பிரபல மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ சென்ற கார் விபத்தில் சிக்கியது. குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்த போது அவரது கார் மீது லாரி மோதி விபத்திற்குள்ளாகியது. இதில் ஷைன் டாம் சாக்கோவின் தந்தை சிபி சாக்கோ நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நடிகர் ஷைன் டாம் சாக்கோவும் அவரது தாயும் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாக்கோவின் சகோதரருக்கும் கார் ஓட்டுநருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. அனைவரின் உடல்நிலையும் சீராக இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பட்ஜெட் மசோதா தொடர்பாக அந்நாட்டு அதிபர் டிரம்பை கடுமையாக சாடி அவருக்கு நன்றி இல்லை என எலான் மஸ்க் விமர்சித்துள்ளார். டெஸ்லாவின் தலைமைச் செயல் அதிகாரியான எலான் மஸ்க் டிரம்பின் பட்ஜெட் மசோதாவை அருவருக்கத்தக்கது என விமர்சித்திருந்தார். அமெரிக்க காங்கிரசின் செனட்டில் மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்த ட்ரம்ப் எலான் மஸ்குடன் சிறப்பான உறவு இருந்ததாகவும் அது இனி தொடருமா என்பது தெரியவில்லை எனவும் கூறினார். பட்ஜெட் மசோதா எப்படி உருவாக்கப்பட்டது என அவருக்கு தெரியும் என குறிப்பிட்ட ட்ரம்ப் மின்சார வாகனங்களுக்கான வரிச் சலுகைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அறிந்ததே அவரது பிரச்சினைக்கு காரணம் என தெரிவித்தார். இதற்கு எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்த எலான் மஸ்க் மசோதா தனக்கு காட்டப்படவே இல்லை என கூறியுள்ளார். மேலும் தான் இருந்திருக்காவிட்டால் ட்ரம்பால் அதிபர் தேர்தலில் வென்றிருக்கவே முடியாது எனவும் கூறியுள்ள எலான் மஸ்க் ட்ரம்பிடம் நன்றி உணர்வு இல்லை எனவும் சாடியுள்ளார். மேலும் சிறார் பாலியல் குற்றவாளியான எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களில் ட்ரம்பின் பெயர் இருப்பதாலேயே அவர் அதனை வெளியிடவில்லை எனவும் மஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மக்களின் நலனுக்காக அல்ல, தனது மகனுக்காகவே ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அரசியல் செய்கிறார் என்று ஜன்சுராஜ் கட்சி நிறுவனரும் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் விமர்சித்தார். லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் 9ஆம் வகுப்பு கூட முடிக்காதவர் என்றும் அவரை பீகாரின் மன்னராக்கவே லாலு முயற்சிக்கிறார் என்றும் கூறினார். இது குற்றச்சாட்டு அல்ல, புகழ்ச்சியே. மகனுக்காக என்ன செய்வது என்று லாலுவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேலியாக பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி முன்னாள் அமைச்சர் உயிரிழந்தார். கைபர் பக்துன்வா மாகாணத்தில் வசித்து வந்த நவாஸ் ஷெரீஃபின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த அபாஸ் கான் அஃப்ரிடியின் வீட்டில் எரிவாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி அஃப்ரிடி உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அஃப்ரிடி சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் முன்னெச்சரிக்கையுடன் காசாவில் இனப்படுகொலை செய்து வருகிறது என்று பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா குற்றம் சாட்டினார். இது ஒரு போர் அல்ல, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக ஒரு நன்கு திட்டமிட்ட படையெடுப்பு என்றும் அவர் கண்டித்தார். பாரிஸில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பிரேசில் அதிபர் லுலா டா சில்வா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை இனியும் ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க பிரான்ஸ் முன்வரும் பட்சத்தில் பிற நாடுகளும் இதனை பின்பற்ற வேண்டும் என்றும் லுலா டா சில்வா தெரிவித்தார். மூத்த பாலிவுட் நடிகர் ஜிதேந்திர கபூர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மும்பை அந்தேரியில் உள்ள தங்கள் நிலத்தை என்டிடி குளோபல் டேட் சென்டர்களுக்கு 855 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர். இந்த சொத்து 2 குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனங்களான பாந்தியன் பில்ட்கான் பிரைவேட் லிமிடெட் மற்றும் துஷார் இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலம் விற்கப்பட்டதாக ஸ்கொயர் யார்ட்ஸ் மதிப்பாய்வு செய்த சொத்து பதிவு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. கலிபோர்னியாவின் முன்னாள் ஆளுநரும் நடிகருமான அர்னால்ட் ஸ்குவாஸ்நேகர் உற்சாகமிழந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை ஊக்கப்படுத்தினார். வியன்னாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய உலக உச்சி மாநாட்டில் உரை நிகழ்த்திய அவர்
அமெரிக்கா நிலக்கரி மற்றும் எண்ணெய் மட்டுமே எதிர்காலம் என்று இருக்கும்போது சுற்றுச்சூழலுக்காக போராடுவதில் என்ன பயன் இருக்கிறது என சிலர் என்னிடம் கேள்வி எழுப்புவர். இப்படியாக உலகம் முழுவதும் நம்மோடு உடன்படாதவர்கள் இருக்கின்றனர். இதற்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தால் வேலையாகாது. அதே நேரத்தில் நாமே எல்லா நேரங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்க முடியாது. சில நேரங்களில் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தீர்க்க மக்களும் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். கம்ப்யூட்டர் மொபைல் செயலி மூலம் உடனடி டெலிவரி வழங்கும் குயிக் காமர்ஸ் தொழில் 2027க்குள் 1.5 லட்சம் கோடி முதல் 1.7 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தக மதிப்பை அடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் ஒப்பிடுகையில் இது மும்மடங்கு வளர்ச்சியாகும். கேனி இந்தியா எனும் உலகளாவிய மேலாண்மை ஆலோசனை மையம் வெளியிட்ட ஆய்வறிக்கை இவ்வாறு கூறுகிறது. அந்த அறிக்கையின்படி தற்போது 7 லட்சம் பேர் வரை பணியமர்த்தியுள்ள இந்த துறை 2027க்குள் 13 லட்சம் பேர் வரை பணியில் அமர்த்தும். ஒவ்வொரு 1 கோடி ரூபாய் விற்பனைக்காகவும் குயிக் காமர்ஸில் 64 பேர் வரை வேலை செய்கிறார்கள். அந்த வகையில் 60 விழுக்காடு கூடுதல் வேலை வாய்ப்புகள் டெலிவரி சார்ந்த துறைகளில் உருவாகும் என தெரிகிறது. ராமதாஸ் அன்புமணி இடையிலான சமரச பேச்சுவார்த்தையில் பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லை என கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அவர் ஒரு நல்ல பெரிய மனிதர். நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் துக்ளக் பத்திரிகையிலிருந்து அவருடைய தொடர்புகள் மக்கள் நலம் பெற வேண்டியதற்காக உள்ள ஒரு பெரிய நல விரும்பி அவர். சமரசம் என்கிற வார்த்தையில் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அதை பற்றி பேச்சுவார்த்தையில் பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் எந்த விதமான பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பிறகே கொடுங்கையூரில் எரி உலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் தினசரி 2500 டன் குப்பை கொட்டப்படுகிறது. இந்த குப்பைகளில் 1248 கோடி ரூபாய் மதிப்பில் 75 ஏக்கர் பரப்பளவில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் எரிவுலை திட்டத்துக்கு சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது. டன் கணக்கில் குப்பையை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் போது புகை சாம்பல் துகள்கள் மூலம் பாதிப்பு ஏற்படும், மக்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக மாறும் என வடசென்னை குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் வடசென்னை குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்புக்கு கடிதம் எழுதியுள்ள சென்னை மாநகராட்சி திடக்கழிவுகளிலிருந்து வெளியாகும் கழிவுகள் அறிவியல் முறையில் சுத்திகரிப்பு செய்து அகற்றப்படும் என்றும் வெளியாகும் சாம்பல் எந்த மறுமுறையில் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அகற்றப்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ளது. கொடுங்கையூரில் எரிவுலை அமைக்கும் திட்டப்பணிகள் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பின் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. சிவகளை அகழாய்வு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தனிநபர் ஒருவருக்கு கல்குவாரி அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குவாரியில் பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதால் அகழாய்வு பணிகளில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அந்த குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியிருந்தார். வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. சிவகளை அகழாய்வு பகுதியில் கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கல்குவாரியின் உரிமையாளர் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக கருதினால் அதிகாரிகளிடம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யலாம். இதில் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை சிவகளை அகழாய்வு பகுதியில் வேறு எந்த கல்குவாரியும் செயல்படக்கூடாது, இதற்கான காலக்கெடு ஏதும் விதிக்க இயலாது, சிவகளை அகழாய்வு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். ஓய்வு பெற்ற நீதிபதி MS ஜனார்தனம் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். நீதியரசர் MS ஜனார்தனம் அவர்கள் மறைவுற்ற செய்தி அறிந்து மனம் வருந்தினேன். அவர்களின் மறைவு நீதித்துறைக்கு மட்டுமின்றி சமூக நீதி கருத்தியல் தளத்தில் இயங்கும் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிப்பதாக தனது இரங்கல் குறிப்பில் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார்.
சமூக வலைதளத்தில் சீருடையுடன் புகைப்படங்கள் பதிவிடுவதை காவல்துறை அதிகாரிகள் தவிர்க்க வேண்டும் என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். காவல்துறை அதிகாரிகள் பலர் தனிப்பட்ட நிகழ்ச்சியில் சீருடையுடன் கலந்து கொள்வதாகவும் அப்போது பரபரப்பான அதிகாரப்பூர்வ தகவல்களை அறிவிப்பதாகவும் கூறிய சங்கர் ஜிவால் இது அகில இந்திய பணிகள் நடத்தை விதியின்படி தவறானது என்றும் கூறியுள்ளார். இனி இதுபோன்று தனிப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சி மற்றும் யூடியூப் போன்ற சேனல்களில் பங்கேற்கும் போது உயரதிகாரிகளிடம் உரிய அனுமதியை பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நன்னடத்தை விதிகளை மீறி செயல்பட்டால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பண்டிகை தினம் மற்றும் வார இறுதி நாளையொட்டி கோவை போத்தனூர் ரயில் நிலையம் மற்றும் சென்னை இடையே ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 8:40 மணிக்கு சென்னை சென்றடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை 10:15 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் போத்தனூர் ரயில் நிலையத்தை அதே நாள் மாலை 6 மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதியும் இந்த சிறப்பு ரயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 10 இடங்களில் மீன் விற்பனை நிலையங்களை திறக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடலோரம் அல்லாத மற்ற மாவட்டங்களில் மீன் விற்பனை நிலையங்கள் அமைக்க இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அரியலூர், கடலூர், நெய்வேலி, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், நெல்லை, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்வள கூட்டுறவு இணையத்தில் உறுப்பினராக உள்ள மீனவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் இடம் வழங்கி மீன் விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் பீக் ஹவர்ஸ் எனும் போக்குவரத்து மிகுந்த அலுவலக நேரங்களில் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதாக இந்த ஆண்டின் முதல் 5 மாத தரவுகளில் தெரியவந்துள்ளது. மாநகர பகுதிகளில் கடந்த 5 மாதங்களில் நடந்த சாலை விபத்துகளில் மட்டும் 118 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக போக்குவரத்து காவல்துறை தகவல்களில் தெரியவந்துள்ளது. இவர்களில் 50 விழுக்காடு இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்தில் சிக்கும் இளைஞர்களில் பெரும்பாலானோர் பொறுப்பின்றி அதிவேகமாக வாகனங்களை இயக்குவதே உயிரிழப்புகளுக்கு காரணம் என காவல்துறையினர் கூறுகின்றனர். புகழ்பெற்ற கொடைக்கானல் ஆப்பிள் காலநிலை மாற்றத்தால் அழிவின் விளிம்பில் உள்ளது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் பிரபலமாக இருந்த இந்த ஆப்பிள் கடந்த 5 ஆண்டுகளாக பட்டுப்போக தொடங்கியுள்ளது. இந்நிலையை மாற்ற தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் களமிறங்கியுள்ளது. கொடைக்கானல் ஆப்பிளின் பல்வேறு வகைகளை மீண்டும் நடவு செய்து பண்ணைகளில் பராமரித்து மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் கொடைக்கானல் ஆப்பிளின் பாரம்பரியம் பாதுகாக்கப்படும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தனுஷ்கோடியில் மிகப்பெரிய பிளமிங்கோ சரணாலயத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான பிரமிப்பூட்டும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சுமார் 525 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த சரணாலயத்தில் 128 பறவை இனங்கள், மேங்க்ரோவ் உள்ளிட்ட 47 தாவர இனங்கள், சதுப்பு நிலம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள், பவளப்பாறைகள், கடல் மணல், கடல் புற்கள் உள்ளிட்ட பலவும் அடங்கியுள்ளன. இந்த புதிய சரணாலயம் தொடர்பாக வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ வெளியிட்டுள்ள காணொலி கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களை புரட்டி போட்டுள்ள கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஐ தாண்டியுள்ளது. எங்கும் சூழ்ந்திருக்கும் வெள்ளத்தால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. அசாமில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பு மோசமாக உள்ளது. 7 லட்சம் பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரம்மபுத்திரா, பராக் உள்ளிட்ட 9 முக்கிய நதிகள் உள்ளிட்ட நீர்நிலையங்களில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி பாய்கிறது. பெரும்பரப்பில் பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. சிக்கிமில் சுற்றுலா சென்ற ஏராளமானோர் பெருமழை காரணமாக சிக்கிக் கொண்டனர். லாச்சுங் என்ற பகுதியில் சுற்றுலா சென்று சிக்கிக் கொண்ட 33 பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் ஐபோன் மற்றும் மேக்புக் பழுது பார்க்கும் பணிகளுக்காக டாடா குழுமத்துடன் ஆப்பிள் நிறுவனம் கைகோர்த்துள்ளது. தைவானின் விஸ்ட்ரான் நிறுவனத்தின் கிளையான ஐசிடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நிறுவனம்
ஐபோன் மற்றும் மேக்புக் பழுது பார்க்கும் பணிகளை இந்தியாவில் செய்து வந்த நிலையில் அந்த பணிகளை இனி டாடா நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. கர்நாடகாவில் ஏற்கனவே ஐபோன்களை அசெம்பிள் செய்ய டாடா நிறுவனத்தின் வளாகம் இயங்கி வரும் நிலையில் அங்கு மதர் போர்டு மற்றும் திரை மாட்டுதல் போன்ற மேம்பட்ட பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.